ஹலோ விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் டாக்கீஸ். சிறகடிக்க ஆசை சீரியல் செம்ம சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறத விட போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாரம் ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்க. அந்த பிரச்சனையை முடிக்காமலே அடுத்த பிரச்சனையை கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் இப்போது இந்த வாரத்துக்கான ஒரு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்க. சரி, இப்போது சீரியலில் பார்த்திங்க அப்படின்னா கிறிஷோட அம்மா துபாயிலேருந்து வந்து இப்போ கிறிஷோட ஸ்கூலுக்கு போயிட்டு கிறிஷை அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுமே முத்து வந்து அப்படி அதிர்ச்சி ஆகிறாரு. சோகத்தோட வீட்டுக்கு வந்து நடந்ததை சொல்லிகிட்ருக்காரு. அப்போது மீனா மட்டும் சந்தேகப்பட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. ஆனால் இது எதையுமே பெருசுப்படுத்தாமல் விஜயா பார்த்திங்கன்னா சனியை ஒளிஞ்சு தொல்லை விட்டுன்ற மாதிரி பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா மீனா வந்து அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு கோயிலுக்கு போனாங்க. அந்த கோயிலில் அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. சரி, மீனாவும் அவங்க அம்மாவும் சாப்பிடலாம் அப்படின்னு போனாங்க. ஆனால் ஏற்கனவே அங்கே கிறிஷோட பாட்டி அன்னதானத்தில் சாப்பிட்டுட்ருக்காங்க. கிறிஷோட பாட்டியை பார்க்காம மீனா வந்து ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு அப்படின்னு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஸோ மீனா அடிக்கடி இந்த கோயிலுக்கு வர்றதை தெரிஞ்சுட்டு கிறிஷோட பாட்டி இனிமேல் இங்கே வரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து திரும்பவும் போயிட்டாங்க. அதுக்கப்புறமா மனோஜோட ஷோரூமில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பணத்தை கொடுத்து பொருள் வாங்கலாம் அப்படின்னு ஸோ மாத தவணை போட்டிருக்காங்க இல்லையா, அதில் ஒரு ஆள் பார்த்திங்க அப்படின்னா மீனாவோட ஃப்ரெண்டு அப்படின்றதால அவங்களுக்கு அவசரமாக ஹாஸ்பிட்டல் செலவு பணம் தேவைப்படுது அப்படின்றதுக்காக மனோஜோட ஷோரூம் போயிட்டு கட்டின பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை வந்து கேட்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுறாங்க. உடனே இவங்க பார்த்திங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மீனாட்ட சொல்லுவோம். மீனா முத்துட்ட விஷயத்தை சொல்ல போக உடனே இவங்க மனோஜ் ஷோரூமுக்கு போயிட்டு அந்த ஆளை வந்து திட்டுறாங்க. அப்போது விஷயத்தை கேள்விப்பட்ட மனோஜ் 25,000 கேட்டிருக்காங்க, அதை எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு லாக்கரை திறக்கிறாரு. அங்கே போயிட்டு பார்க்கும்பொழுது மனோஜுக்கு செமையாக ஷாக் ஆகுது. அந்த லாக்கரில் பணமே சுத்தமாக இல்லை அப்படின்றதும் மனோஜுக்கு தூக்கி வாரி போடுது. இதை ரோகிணிக்கிட்ட சொல்லும்பொழுது ரோகிணி தான் பணத்தை திருடிருக்காங்க அப்படின்றதால அது எதுவுமே தெரியாத மாதிரி அவங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இதனால் ஷோரூமில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அந்த வகையில் முத்து இப்போது இந்த பணத்தை யார் திருடினது அப்படின்றத நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி அவர் அடுத்தது ஆக்ஷன் இறங்க போகிறாரு. இதில் இந்த ரோஹிணி மாட்டுவாங்களா இல்லை எதுக்கும் டாட்டா பை பை தானா? இதே மாதிரி இப்போ கிறிஷோட பாட்டியை தேடுனா அப்படின்னு போனார், அதை தேடுவாங்களா மாட்டாங்களா? இந்த ரோஹிணி மாட்டுவாங்களா? இன்னொரு பக்கம் ப்ரோமோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீனா வித்யா வீட்டுக்கு எதிர்ச்சியாக போகிறாங்க. அங்கே கிறிஷோட செருப்பை வந்து பார்த்துட்றாங்க. ஸோ இனிமேலும் இந்த ரோஹிணியை வந்து மாட்டாமல் ரோஹிணி பற்றின